ஒரு போட்டை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 3.5 லட்ச ரூபா வருது. புது போட்டா வாங்கினா 3.5 லட்ச ரூபா பிளஸ் இன்ஜின் ஒரு 3 லட்சம் வந்துடும். அதுவே ஒரு 3.5 லட்சம் வந்துடும். அதுக்கப்புறம் வளைய இருக்கும். மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா கிட்ட வரும் ஒரு போட்டுக்கு. அது நீங்க மினிமம் போட்டுக்கு மட்டும் தான் சொல்றீங்க. அதுக்கப்புறம் ஆளுக்கு இருக்காங்கல்ல, நம்ம போட்டுல பாத்தீங்களா ஒரு 10 பேர்கிட்ட இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பைசா கொடுப்போம். ஒரு ஆளுக்கு 1 லட்சம் 50,000 2 லட்சம் இப்படி கொடுத்து வச்சிருப்போம். அப்பதான் அந்த ஒரு வருஷத்துக்கு நம்ம போட்லயே நிப்பாங்க. இல்லைன்னா வேற போட்டுக்கு போயிடுவாங்க. நம்மளுக்கு கடலுக்கு போக ஆள் இருக்காது. இவ்வளவு இருக்கு. இதெல்லாம் வட்டி இல்லாத காசு. அவங்களுக்கு நம்ம வட்டி இல்லாம நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்தாதான் நம்மள்ட்ட நிப்பாங்க. நம்மளை விட்டு போறாங்க, நான் வேற போட்டுக்கு போறேன் அப்படின்னா அவங்க நம்மள்ட்ட காசை வாங்கின காசை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நம்ம அந்த காசை வேற ஆளுக்கு கொடுத்து இன்னொரு ஆளை நம்ம சேர்த்துக்கிறோம். நம்ம அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். பண்ணா மட்டும் தான் நம்ம தொழில் பண்ண முடியல. பண்றது கஷ்டம் இல்ல. அந்த சீசன் எங்களுக்கு கிடையாது. நாங்க நாட்டுப்படகுன்னா பரம சின்ன போட்டு வச்சிருக்கவங்க நாட்டுப்படகுக்காரங்க. அவங்க எப்பயுமே போய் தொழில் பண்ணலாம். பெரிய விசைப்படகுன்னு இருக்குல்ல, லாஞ்சின்னு சொல்லுவாங்க. அவங்க மட்டும் தான் தொழில் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு மட்டும் தான் 2 மாசம் கேட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் நம்மளுக்கு மானிய காசும் கொடுக்கும். இப்போ உங்களோட கனவு வீடுன்னு சொல்லலாமா? இப்ப கட்டி முடிச்சிருக்கீங்க. அவங்க வீட்டு கனவு இல்ல. ஏன்னா அவங்க வீட்டுல அவங்க ஃபேமிலில ஃபர்ஸ்ட் வீடு, எங்க பரம்பரையில ஃபர்ஸ்ட் வீடு, சொந்த வீடு. பரம்பரையிலேயே நினைச்சுங்க, சொந்தமா இடம் வாங்கி, அதுவும் இவ்வளவு பெரிய சொந்தமா ஒரு பெரிய இடம் வாங்கி பெரிய வீடா கட்டியிருக்கோம். நினைச்சு பார்க்க முடியாது. இந்த ஒரு டெசிஷன் எடுக்கும் போது வீட்டுல என்ன பேசினீங்க? அம்மா கிட்ட எப்படி சொன்னீங்க? சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா நம்ம பையன் முத ஒரு வீடு கட்டுறான்னு அவங்களுக்கே பூரிப்பில்ல அளவில்லாத சந்தோஷம். அவங்களுக்கு இடம் வீடு வாங்கணும் அவங்க அம்மா அப்பா எங்க அத்தை மாமாக்களும் ரொம்ப ஆசைதான். ஆனா அவங்களுக்கு அந்த வலை வாங்குறது, போட்டு வாங்குறது, அதுலயே காசை போட்டு பிள்ளைங்களுக்காகவே செஞ்சு அவங்களுக்கு கடன் தான் அனுப்பிச்ச விட சேமிப்புங்கிறது எதுவுமே கிடையாது. சரியா பசங்களாவது யாராவது ஒருத்தர் வாங்குவாங்களே பார்த்தாங்க, அது இவங்க வாங்கிட்டாங்க. அதுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடு இப்படிலாம் இருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இவ்வளவு பெருசா ஒண்ணு கட்டுறோம், நம்மளோட கனவு அப்படின்றப்போ எப்படி எல்லாம் பிளான் பண்ணீங்க? இது இங்க இருக்கணும் அப்படின்லாம் யோசிச்சிங்களா? எனக்கு முக்காவாசி கிச்சன் நல்லா ஓப்பன் கிச்சனா வேணும். கிச்சன் நல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம அங்கதானே இருக்கோம், வேற வழி. அதனால இவங்களுக்கு ஹால் பெருசா இருக்கும். ஏன்னா வர்றவங்க எல்லாருமே அந்த நிறைய பேர் வருவாங்க உங்களை பாக்குறதுனால அவங்களுக்கு நல்லா ஹால் பெருசா இருக்கும்னு இவங்களோட மைண்டு. அவங்க வந்தாலும் நல்லா நீட்டா உட்காந்து பேசுறதுக்கு. ஏன்னா நம்ம எல்லாரும் பெட்ரூமுக்கு அந்த அளவு போக மாட்டோம். ஹால்ல உட்காந்து எல்லாரும் பேச போறோம் அப்படின்போது நல்ல பெருசா இது 2. அதுக்கப்புறம் முன்னாடி நல்ல இடம் இருக்கும், கார்டன் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிதான் ஃபர்ஸ்ட் இருந்தே நம்ம உட்காந்துருக்கோம். இந்த சோபாவுக்கு கூட எவ்வளவு கமெண்ட்ஸ் இருக்குமா? நார்மலா எங்க வீட்டுக்கு போனீங்களா, நீங்க வெளியே இருக்கும்போது அந்த சோபா 3500 ரூபா சோபா. அந்த சோபா தான் நாங்க முத வாங்கணும். அது வாங்கும் போதே நாங்க அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. வாங்கி கடையில உட்காந்து அந்த 3500 சோபா உட்காந்து நல்லா உட்காந்து பார்த்து நல்லா புதுசு இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிட்டுலாம் வந்தோம். அதுக்கப்புறம் அது வீட்டுக்கு அது இப்போ உட்காரும்போது கல்லு மாதிரி. எங்க வீட்டுல இன்னொரு சோஃபா நாங்க அந்த ஃபயர் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணும்போது கோட்டர்ஸ் சரி அது வாடகை எதுவும் கிடையாது, கோட்டர்ஸ்ல தான் இருந்தோம். அப்ப எங்களுக்கு பட்ஜெட் எல்லாம் கிடையாதுல, கம்மி ரேட்ல எவ்வளவு 5000 ரூபாய்க்கு அதெல்லாம் உட்காந்து டபக்குன்னு போயிடும். இவ்வளவு அப்படி ஒரு சோபாவை உட்காந்து நாங்க இது பண்ணியாச்சு. இந்த மாதிரி வாங்குறது எங்களுக்கு பெருமையா இருக்கு. ஆனா ரொம்ப பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, உனக்குள்ள இந்த சோபா தேவையா, இல்ல இதுல உட்காந்து என்ன பண்ண போறோம்? நிறைய பேர் நினைக்கிறது அவங்க அப்படியே தான் இருக்கும், வளரக்கூடாது. நான் வளரக்கூடாது, இந்த இடத்துல நான் உட்காரக்கூடாது அப்படின்னு எண்ணம் மட்டும் தான் இருக்கு. இப்ப நான் ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு சோபா வாங்கி போட்டிருக்கேன். எனக்கு பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் எங்கேயாச்சும் கடலுக்கு போயிட்டு குளிச்சுட்டு இங்க உட்காந்துட்டேன்னா எனக்கு நிம்மதியா இருக்கும். அது ஒரு தனி ஃபீல். சொல்றதுக்கு நம்ம நல்லா இருக்குல்ல, இப்ப உட்காரும்போது நல்லா இருக்குல்ல, இதை இழுத்து போட்டு நம்ம படுத்துக்கலாம், நல்லா இருக்கு. எங்களுக்கு ஆசையா இருக்கு. நம்ம உழைக்கும், நம்ம பெரிய ஆள் ஆகுறோம். ஆனா சில பேருக்கு என்னன்னா சும்மா காசு வருது, இவங்க பாட்டுக்கு இவங்க வீடியோ போடுறாங்க, காசு வருது, இவங்களுக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுல எவ்வளவு உழைப்பு இருக்கு அதுங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நான் ஒரு போட்டு வச்சிருந்தேன், நார்மலா என் தொழில் போச்சு. 2வது போட்டு வாங்கினா தொழில் நல்லா பெருகிச்சு. 3வது போட்டு வாங்கினா நல்ல ஹை லெவல்ல தொழில் வருது, நல்லா எனக்கு வருமானம் வருது. அப்ப அந்த வருமானத்தை வச்சு நான் சேர்த்து வச்சு நானாவது பொருள் வாங்க முடியும். நான் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க முடியுமா?